நாம இந்த ஜாப்பனீஸ் சீரீஸ்க்கான செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹோஸ்ட் கிளப்பை சேர்ந்த பசங்க எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்கச்ச ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு ஸ்வீட் கொடுத்து, இந்தா செல்லம், இதை உனக்காக தான் நான் ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கொஞ்சம் கூட சட்டம் பண்ணிக்காம எனக்கு இந்த ஸ்வீட் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல, அப்போ உனக்கு என்னதான் பிடிக்கும்னு ஹீரோ கேட்க, நான் இதுவரை டூனா ஃபிஷ்ஷை சாப்பிட்டதில்ல, எனக்கு அது சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசை இருந்துட்டு இருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும், என்ன நீ டூனா ஃபிஷ்ஷை சாப்பிட்டதில்லையா? ஐயோ, இப்படி உங்க பண்ற அலப்பறையெல்லாம் தாங்க முடியாம ரொம்ப டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் ஓரமா வரச்ச, நீங்க ரெண்டு பேரும் இப்படி தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளையில ஹீரோயின் ஒரு பொண்ணுங்கிற விஷயம் இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிய போகுதுன்னு கண்ணாடி சொல்ல, எப்படின்னு ஹீரோ கேட்க, நம்ம கியூட் ஆனிமே பையன் டமால்னு ஜம்ப் பண்ணி ஹீரோயின் மடியில உட்காந்து, ஏன்னா இன்னும் 2 நாளையில நம்ம ஸ்கூல்ல பிசிக்கல் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லவும், பிசிக்கல் எக்ஸாம்னா ஸ்கூலுக்கு டாக்டர்ஸ்லாம் வந்து பசங்களை ஃபுல்லா செக் பண்ணி ஏதாவது கம்ப்ளீட்டா பாடி செக்அப் பண்ணி அவங்கள பத்தின மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுதான் நாமளா பிசிக்கல் எக்ஸாம்ல அசால்ட்டா சட்டையை கட்டிட்டு நிப்போம். ஹீரோயின் என்னடா பண்ண போறான்னு பசங்களாம் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரியறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நான் யார்கிட்டயும் நான் ஒரு பையன்னு சொல்லிட்டுல, அவங்களா என்ன ஒரு பையன் நினைச்சுக்கிட்டாங்க. நான் அதுக்கு பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல, அவ்வளவுதான்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இந்த மொமெண்ட்டுக்காக தான் நானுமே ஆசைப்பட்டேன்டி என் செல்லா குட்டின்னு சொல்லி நம்ம ஹீரோயினா இமேஜினேஷன்ல மிதக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அழகா ஒரு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர, ஹீரோவளுக்கு ஆசாசியா வாங்கிட்டு வந்த அந்த ஃபாரின் போவை தலையில வச்சு விட, நம்ம ஆளுங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கும்மாலமா டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. இப்படி அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது, என்னத்தல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, ஆனா இப்ப நாங்க உங்ககிட்ட ஒரு சோகமான விஷயம் சொல்ல போறோம். என்னன்னா, ஒருவேளை ஹீரோயின் ஒரு பொண்ணுங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அவளால நம்ம ஹோஸ்ட் கிளப்ல ஒரு மெம்பரா இருக்க முடியாது. 2வது விஷயம், இத்தனை நாளா அவ எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தான்னு சொல்லி நம்ம ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாம் சமகாண்டாகி ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். 3வது விஷயம், இதுக்கு முன்ன அவ படிச்ச ஸ்கூல்ல மாசத்துக்கு ஒருத்தனாவது ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவானாமா. சோ இப்ப ஒரு அழகான பொண்ணுங்கிற உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகிரும். அப்புறம் என்ன, உங்களால ஹீரோயின் பக்கத்துல நெருங்க கூட முடியாதுன்னு பசங்க பயமுறுத்திடுறானுங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோவுமே உடஞ்சு போயிடுறான். தென் நம்ம ஆளுங்க எல்லாரும் எப்படி நம்ம ஹீரோயினை இந்த பிசிக்கல் எக்ஸாம்ல இருந்து தப்பிக்க வச்சு அவளை பத்தின உண்மை எல்லாத்தையும் மறைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது, ரூம்குள்ள வர நம்ம ஹீரோயின், அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, ஏன்னா என்னோட உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும், வரப்போற பின் விளைவுகள் எல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ நம்ம ரகட் பாய், நீ இது வரைக்கும் டூனா சாப்பிட்டதே இல்லைன்னு தானே சொன்னன்னு கேட்கவும், நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிளாஷ் ஆகுது. ஒரு வேளை நீ எங்க கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணி உன்னை பத்தின உண்மைகளை மறைக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா, நாங்களுமே நீ ஆசைப்படும் போதெல்லாம் கண்டிப்பா சாப்பிடுறதுக்காக டூனா ஃபிஷ் வாங்கி தருவோம்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினை ஒரு பையன் நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்கூல் பொண்ணுங்களாம் எப்ப ஹாருக்கி ட்ரெஸ் கழட்டுவான், அவன் ஆப்ஸை நம்ம பார்க்கலான்னு வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ட்வின்ஸ்ல ஒருத்தன், என்ன காரணத்துக்காக நீ இப்படி ஒரு பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு ஹீரோயின் கிட்ட கேட்கறான். நான் இந்த ஸ்கூலுக்கு வரதா இந்த முதல் நாள் எங்க பக்கத்து வீட்டு பசங்க பிராங்க் பண்றாங்கிற பேர்ல என் தலையில பபிள் கம் ஒட்டி விட்டுட்டானுங்க. அதை என்னால எடுக்க முடியல. சோ நான் என் ஹேரை கட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஸ்கூல் யூனிஃபார்முமே ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. அதனால நான் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்த எங்க அப்பாவோட பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன். ஈவன் என்னோட கான்டாக்ட் லென்ஸுமே போன மாசம் காணாம போயிடுச்சு. அதனால நான் எங்க அப்பா கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் இந்த ஸ்கூலுக்குள்ள வந்தேன். அதனாலயே இந்த ஸ்கூல் பசங்களா என்ன ஒரு பையன் நினைச்சுக்கிட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அப்போ நீ வீட்லயும் உன்னோட அப்பா ட்ரெஸ் தான் போடுவியான்னு பசங்க கேட்க, இல்ல ஏன்னா எங்க அப்பா ட்ரெஸ் ரொம்பவே டைட்டா இருக்கும்னு ஹீரோயின் சொல்ல, என்ன ஆம்பளைங்க டைட்டா கூட ட்ரெஸ் போடுவாங்களான்னு பசங்க ரொம்ப ஆச்சரியமா கேட்கும்போது, ஆக்சுவலா என்னோட அப்பா ஒரு டிரான்ஸ்வெஸ்டிஸ்னு ஹீரோயின் சொல்றா. டிரான்ஸ்வெஸ்டிஸ்னா பொண்ணுங்க பசங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, பசங்க பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. இதை கேட்டு இன்னும் அதிர்ச்சி ஆகிடுற பசங்க, ஐயோ நீ இத்தனை நாளா ஒரு ஏழை பொண்ணு, உனக்கு அம்மா இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா இப்போ உங்க அப்பா ஒரு டிரான்ஸ்வெஸ்டிஸ்ன்னு தெரிஞ்சதும் எங்களால தாங்கிக்க முடியலன்னு சொல்லி அளவும், என்னதான் எங்க அப்பா ஒரு டிரான்ஸ்வெஸ்டிஸா இருந்தாலும் அவர் என்னைக்குமே என்னோட அப்பா தான். ஒரு அப்பாவா எனக்கு பண்ண வேண்டிய எல்லா கடமைகளையும் கரெக்டா எங்க அப்பா பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பாவை விட்டு கொடுக்காம பேசுறா. நம்ம ஹீரோ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி, செல்லம் நீ எது நினைச்சும் ஃபீல் பண்ணாத, உன்னையும் உங்க அப்பாவையும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிசிக்கல் எக்ஸாமுக்காக நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. அங்க இருக்கிற நம்ம ஹீரோ,
கண்ணம்மா நீ பயப்படாம ரிலாக்ஸா பத்திரமா இங்கே இரு, நான் போய் எல்லாரையும் டைவர்ட் பண்றேன்னு சொல்லி வெளியில வர நம்ம ஆளு சட்டையெல்லாம் கட்டிட்டு நான் தான் ஹீரோயின் ஹாருக்கின்னு சொல்ல ஆர்வமா பார்த்துட்டு இருந்த பொண்ணுங்க டாக்டர்ஸ் எல்லாம் சமக்கடுப்பாகி நம்ம ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ரியலி ஐ எம் வெரி சாரி மை டியர், நான் உன்னை எப்படியாவது காப்பாத்திடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியலன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆகி உங்களை போய் நம்பின பாரு, என் புத்திய அதாலேயே அடிக்கணும்னு புலம்பிக்கிட்டு வெளியில வந்து வேற வழி இல்லாம நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்னுன்னு தயங்கிக்கிட்டே தன்னோட ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா ஸ்கூல் மைக்ல நம்ம ஹீரோயினை 5வது ஃப்ளோருக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. அதாவது என்ன விஷயம்னா இப்போ இந்த ஸ்கூலுக்கு செக்அப்காக வந்திருக்க அந்த டாக்டர் நம்ம கண்ணாடிக்காரனோட ஃபேமிலி டாக்டருங்கிறதுனால அவன் எல்லா உண்மைகளையும் டாக்டர் கிட்ட எடுத்து சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தனியா செக்அப் பண்ண சொல்லியிருப்பான். அதுக்காக தான் இப்போ நம்ம ஹீரோயினை 5வது ஃப்ளோருக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஒரு வழியா இந்த எல்லா ப்ராப்ளமையும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பசங்க எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக ஒரு பீச்சுக்கு போறாங்க. அது நம்ம மாயாவி என்ன இருக்காருல அவருக்கு சொந்தமான ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால ஸ்கூல் பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவம், ஏன்னா அவ தான் ஒரு பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்கா இல்லையா, சோ அவளால இந்த பீச் வியூவை ரசிக்க மட்டும்தான் முடியுது, பீச்ல இறங்கி விளையாடலாம் முடியல. அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ என்னன்னா வழக்கம் போல ஜாலியா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். பத்தாததுக்கு அவன் கூட ஃப்ளர்ட் பண்றதுக்காக நிறைய பொண்ணுங்க லைன் கட்டி நிக்கிறாங்க. தென் 3 பொண்ணுங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஏன் நீங்க மட்டும் தனியா உட்காந்துருக்கீங்க, வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தண்ணியில விளையாடலான்னு கூப்பிட நான் மட்டும் இன்னைக்கு தண்ணியில இறங்கினேன் அவ்வளவுதான், கண்டிப்பா என் மானம் போயிரும்னு மனசுக்குள்ள புலம்புற நம்ம ஹீரோயின் வெளியில காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும் பரவாயில்ல, எனக்கு இந்த சீ வாட்டர்னா ரொம்ப அலர்ஜின்னு சமாளிச்சுட்டு உண்மையாவே நீங்களாம் இந்த ஸ்விம் சூட்ல பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கீங்கன்னு பேச்ச மாத்தவும் அந்த பொண்ணுங்களுமே நம்பி ஓ அப்படியான்னு கேட்டு வெக்கப்படுறாங்க. இதை நோட் பண்ற நம்ம ஹீரோ அந்த பொண்ணுங்களெல்லாம் விட நீ தான் ஸ்விம் சூட்ல பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருப்பன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஸ்விம் சூட்ல ஓடி வந்து விளையாடுற மாதிரி எல்லாம் நினைச்சு பாக்குறான். அப்புறம் நம்ம கியூட் அனிமே பையன் ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரதா சொல்லி அவளை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா இந்த சீ ஃபுட்ஸ்லாம் இருக்கும்ல, கிராப், லாப்ஸ்டர், ஸ்கேலப்ஸ், மசில்ஸ், அப்புறம் இந்த ப்ரானு, இன்னும் நிறையவே சீ ஃபுட்ஸ்லாம் அதெல்லாம் இருக்கவும் நம்ம ஹீரோயின் ஐயா சாப்பாடுன்னு சொல்லி ஒண்ணா பொறுக்கிறத பார்த்துட்டு பசங்களாம் இந்த உனக்காக நாங்க இதை பொறுக்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி நிறையவே சீ ஃபுட்ஸ்லாம் தரானுங்க. ஐயையோ இந்த கிறுக்கு பசங்களோட அன்பு தொல்லை தாங்க முடியலையே, தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்கடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வரா. அங்க அவங்க ஸ்கூல் பொண்ணுங்க கிட்ட ஒரு சில பசங்கலாம் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றத பார்த்து கொதிச்சு போயிடுற நம்ம ஹீரோயின் யாருடா நீங்களா, உண்மையான ஆம்பளையா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த என்கிட்ட நேரா வந்து மோதுங்கடான்னு சொல்ல பாவம் நீயே பாக்குறதுக்கு நோஞ்சானா புல்தடிக்கு பைல்வான் மாதிரி இருக்க, அப்படி இருக்கும்போது எங்ககிட்டயே சவாலுக்கு வரியான்னு கேட்டு அந்த பசங்க நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. இந்த விஷயத்த ஒரு சில பொண்ணுங்களா நம்ம ஆளுங்க கிட்ட வந்து சொல்லவும் இவனுங்களா பதறி போய் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடுறானுங்க. ஆனா அதுக்குள்ள இந்த பேட் பாய்ஸ் நம்ம ஹீரோயினை மேல இருந்து கீழே, அதாவது மேல இருக்கிற பாறையில இருந்து கீழே அந்த கடலுக்குள்ள தள்ளி விட்டுறானுங்க. ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். இன்னொரு சைடு அந்த பேட் பாய்ஸை நம்ம பசங்க எல்லாரும் தர்மடி அடிச்சு லாக் பண்ணிடுறானுங்க. கட் பண்ணா மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி அசால்ட்டா எழுந்து போகவும் ஹீரோ செம டென்ஷன் ஆகி இங்க பாரு நீ ஒரு பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால ஒன்னும் உன்னால ஒரு பையனாகிற முடியாது, நீ இயற்கையாவே ஒரு பொண்ணு, உனக்குன்னு கண்டிப்பா ஏதாவது வீக்னஸ் இருக்கும், அதை நீ புரிஞ்சுக்கிட்டு ஏத்த மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லவும் நான் ஒரு பொண்ணா பையனாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, அந்த சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்றேங்கிறது தான் முக்கியம், நான் மட்டும் அந்த பசங்க கிட்ட அந்த மாதிரி சண்டைக்கு போலனா கண்டிப்பா அந்த 3 பொண்ணுங்களுக்கும் ஏதாவது ஆகிருக்கும்னு ஹீரோயின் தன்னோட தரப்புல இருக்கிற நியாயத்தை சொல்றா. ஹீரோக்கு இது புரியுது, ஆனா ஹீரோயினோட நல்லதுக்கு தான் அவனுமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்ன கொஞ்ச நேரத்திலே இவங்களோட வாக்குவாதம் சண்டையில முடிஞ்சிடவும் ஹீரோ டென்ஷன் ஆகி ஓகே அப்போ நீயா என்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுற வர நான் உன் கூட பேச மாட்டேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ற மாதிரியே இல்ல, அவ பாட்டும் சைலண்டா கிளம்பி போயிடுறா. பாவம் நம்மாலு ஹீரோயின் தாங்கிட்ட ரொம்ப நேரமா பேசலன்னு சொல்லி பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம மாயாவி என்ன நான் சொன்னேன்ல ஹீரோயினை பிடிச்ச கெட்ட நேரம் இப்போ உன்னையுமே பிடிச்சிருச்சு, கண்டிப்பா உன்னை ஆட்டி படைக்காம அது விடாது, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரவும் பசங்க எல்லாரும் பார்த்துட்டு அவளோட அழகுல மயங்கிடுறானுங்க. தென் நம்ம ஹீரோயினை டின்னர்ல பார்த்தோம்னா வெளுத்து வாங்கி ஃபுல் கட்டு கட்டிட்டு தூங்குறதுக்காக ரூமுக்கு போயிட்டு இருக்க வழியில டக்குன்னு அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கவும் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி யார் ரூம்குள்ளேயோ பூந்து ரெஸ்ட் ரூம்ல வாமிட்லாம் பண்ணிட்டு வெளியில வரும்போது தான் அது நம்ம கண்ணாடிக்காரனோட ரூமுங்கிறதே நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. அவன் என்னன்னா சட்டை போடாம நிக்கிறான். சாரி சீனியர் நான் தெரியாம வந்துட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்ல நீ இதுக்காகலாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா நான் உன்னோட ஃபேன்ஸுக்காக அடிக்கடி நிறைய பொக்கேஸ் அனுப்பி வைக்க வேண்டியதா இருக்கு, இதுவே எனக்கு பெரிய வேலையாகிடுது, நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், வேணும்னா அதுக்காக நீ என்கிட்ட சாரி கேளுன்னு கண்ணாடி சொல்ல
நம்ம ஹீரோயினுமே தயவு செஞ்சு அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க சீனியர்னு சொல்றா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கண்டிப்பா நம்ம 2 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் திரும்ப கிடைக்காது. வா நாம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலான்னு கண்ணாடி சொல்ல, ஒன்னும் புரியாம ஹீரோயின் என்ன அதுன்னு கேட்க, டக்குன்னு அவன் இவளை பெட்ல தள்ளி, வழக்கமா ஒரு பொண்ணும் பையனும் தனியா இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதுதான் நான் பண்ண போறேன். இஃப் நீ முடியாது நோன்னு சொன்னா கூட கண்டிப்பா நான் உன்னை இன்னைக்கு விட போறது இல்லைன்னு அவகிட்ட ரொம்பவே ரூடா நடந்துக்கும் போதுதான் நம்ம ஹீரோ கூட சொன்னானே, நீ ஒரு பொண்ணு, சோ கண்டிப்பா உனக்கு நீ ஏதாவது வீக்னஸ் இருக்கும், அது என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கேத்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கத்துக்கோன்னு அது இப்ப ஞாபகம் வரவும், கண்ணாடிக்காரன் நம்ம ஹீரோ சொன்ன வார்த்தைகளை தனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி தாங்கிட்ட ரொம்பவே ஹார்ஷா ரூடா நடந்துக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட சாரி எல்லாம் கேட்கவும், நீ சாரி சொல்ல வேண்டிய ஆளு நான் இல்ல, ஹீரோ தான். நீ ஹீரோவை எப்படி பாக்குறங்கிறது எனக்கு தெரியல, ஆனா நிஜமாவே ஹீரோ உன் மேல உயிரையே வச்சிருக்கான். ஸோ உன் மேலே பாசமாக இருக்கிறவங்க சொல்கிற வார்த்தைகளை நீ கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும்னு இவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ ரூம்குள்ளே வந்துடுவோம். கண்டிப்பாக இவன் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம 2 பேரையும் தப்பாக தான் நினச்சிப்பாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம கண்ணாடி, சரி மச்சான் இதுக்கப்புறம் நீ ஆச்சு அந்த பொண்ணாச்சுன்னு சொல்லிட்டு நைஸாக அங்கே இருந்து கிளம்பவும், ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி, நீ எப்படி அவன் ரூம்குள்ளே வந்த, எதுக்காக அவன் பெட்டில் படுத்திருக்க, ஏன் இந்த பெட்ஷீட்லாம் கலைஞ்சிருக்கு, உண்மையை சொல்லு என்னாச்சுன்னு கேட்டு கத்தவும், நம்ம ஹீரோயினுமே நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. வெளியில போயிட்டு இருக்க நம்ம கண்ணாடி என்னன்னா, நீ மட்டும் நான் சொன்ன விஷயத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தீனா இந்நேரத்துக்கு கண்டிப்பா நீயும் நானும் ஒரு பிரிக்க முடியாத கப்பிள்ஸ் ஆகியிருப்போம், அதாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம்னு ஃபீல் பண்றான். ஆக்சுவலா கண்ணாடிக்காரனுமே நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த பேட் பாய்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டானுங்கள, அப்போ நம்ம ஹீரோ பின்னாலேயே கண்ணாடியும் ஜம்ப் பண்ணி தான் ஹீரோயினை காப்பாத்திருப்பான். ஈவன் நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்தப்போ ப்ளீஸ் எழுந்திரின்னு நம்ம ஹீரோயினை எழுப்பி விடுறதுக்காக கத்தி கதறி இருப்பான். ஆனா இது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. சோ அந்த ஃபீலிங்ஸ்லயே நம்ம ஹீரோயினை நினைச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா அங்கே இருந்து வந்துடுறான். அதுவே இங்க நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னதும் நம்ம ஹீரோ, ஓகே நான் உன் நல்லதுக்காக தான் சொன்னங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டா சரின்னு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டமால் டுமால்னு இடிமின்னல் அடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் பயந்து போய் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அப்போதான் நம்ம ஹீரோக்குமே ஹீரோயினுக்கு இடிமின்னல்னா பயங்கிறது புரிய வருது. அதாவது நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் எதுக்குமே பயப்பட்டிருக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது இடிமின்னலை பார்த்து பயப்படவும் நம்ம ஹீரோவாலேயே நம்ப முடியல. இருந்தாலும் நம்ம ஹீரோயினை இதுல இருந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவ கண்ணை கட்டி காதை கட்டி ஏதாவது சவுண்டு கேட்க, அப்புறம் அந்த லைட்னிங்கோட எஃபெக்ட் தெரியாம இருக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினோட கண்ணெல்லாம் கட்டவும், மத்த பசங்கலாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை தப்பா புரிஞ்சுக்கிட்டு செமையா கலாய்க்க ஆரம்பிச்சிடுறானுங்க. நல்ல வேளை நம்ம ஹீரோயினோட காதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதுனால இவனுங்க கலாய்க்கிறது அவளுக்கு கேட்கல. இருந்தாலும் நம்ம ஹீரோ விடாம டேய் வாய முடுங்கடான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா பசங்கலாம் கேட்கற மாதிரியே இல்ல. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே செம காமெடியாக முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.